ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மீல் மேக்கர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரை அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மீல் மேக்கர் எல்லாம் நல்லா டபுள் சைஸ் ஆகி இந்த மாதிரி வெந்திருக்கும். அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டிடணும். நல்லா கையாலேயே நல்லா பிழிஞ்சு விட்டு தண்ணி வடிகட்டிக்கோங்க. இப்போ 65 செய்கிறதுக்கு மசாலா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்கிறேன். 2 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சிக்கன் 65 மசாலா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். 2 டீஸ்பூனுக்கு பச்சரிசி மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா மசாலாலாம் மீல் மேக்கரில் ஊறி இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா சூடாக்கிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை போட்டு எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம பரிமாறிடலாம். இது எல்லா குழம்பு கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பொரிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.